ஒசூர் அருகே 100 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த அஞ்சல் நிலையம் வேறு கிராமத்திற்கு மாற்றம் செய்ததை எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் கடையெடுப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் உத்தனப்பள்ளியில் செயல்பட்டு வந்த இந்திய தபால் நிலையமும் கிருஷ்ணாபுரம் கிராமத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டது. மேலும் உத்தனப்பள்ளியில் செயல்பட்டு வந்த பொது நிறுவனங்கள் அடுத்தடுத்து வேறு கிராமத்திற்கு இடமாற்றம் செய்யப்படுவது கிராம மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் தபால் நிலையம் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி வேறு கிராமத்திற்கு மாற்றியது கிராம மக்கள் மத்தியில் எதிர்ப்பை கிளப்பியது. மேலும் நூற்றாண்டுகளுக்கு மேலாக தபால் நிலையம் செயல்பட்டு வந்ததாகவும் இதில் முதியோர்கள் உள்ளிட்ட பலரும் உதவித்தொகை பெற்று வரும் நிலையில் பேருந்து நிறுத்தம் போன்ற எந்த விதமான வசதி இல்லாத கிருஷ்ணாபுரம் கிராமத்திற்கு இடம் மாற்றியது ஏன் எனவும் கேள்வி எழுப்பினர். தொடர்ந்து இதனை எதிர்ப்பு தெரிவித்து உத்தனப்பள்ளியை சேர்ந்த கிராம மக்கள் கடையெடுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒரே நாளில் போலீசார் மேற்கொண்ட சோதனையில் 240 கிலோ குட்கா பறிமுதல் செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. மயிலாடுதுறை ஆரோக்கியநாதபுர பகுதியில் 120 கிலோ குட்கா பொருட்களை பதுக்கி வைத்திருந்த வெங்கட்ராமன், ராஜஸ்தானை சேர்ந்த பேத்து சிங் ஆகியோர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். இதேபோன்று பெரம்பூர் காவல் சரத்துக்குட்பட்ட கப்பூரை சேர்ந்த பாலமுரளி என்பவர் பதுக்கி வைத்திருந்த 120 கிலோ குட்காவை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து மூவரையும் காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் சிறையில் அடைத்தனர். மேலும் குட்கா விற்பனை தொடர்பான புகார்களை அலைபேசிகளில் பொதுமக்கள் தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அரசு மதுபான பார் கடையில் ஏற்பட்ட தகராறில் பீர் பாட்டிலால் தாக்கிய நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். நாமக்கல் சேலம் சாலையில் அரசு மதுபான கடை பாருடன் செயல்பட்டு வருகிறது. இந்த பார் கடையில் நாமக்கல் ஜே நகரை சேர்ந்த கட்டிட மேஸ்திரி ராஜ்குமார் நண்பர்களுடன் மது அருந்தியுள்ளார். அதே மதுபான கடையில் காதிபோர்டு காலனியை சேர்ந்த முருகானந்தம் என்பவரும் மது அருந்துள்ளார். அப்போது ராஜ்குமார் தரப்பினருக்கும் முருகானந்தத்திற்கும் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் தகராறு முற்றிடவே அருகே இருந்த காலியான பீர் பாட்டிலை எடுத்து முருகானந்தம் திடீரென ராஜ்குமாரின் கழுத்தில் அடித்துள்ளார். இதில் படுகாயமடைந்த ராஜ்குமாரை நண்பர்கள் மீட்டு நாமக்கல்லில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் சம்பவம் குறித்து நாமக்கல் போலீசார் வழக்கு பதிவு செய்து முருகானந்தத்தை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் நல்லக்கண்ணு உடல் நலம் குறித்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களிடம் விளக்கம் அளித்தார். சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு உடல் நலம் குறித்து விசாரித்த பின் மருத்துவ மற்றும் மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு வேண்டுகோளாக 101 வயதை கடந்த மிகப்பெரிய தலைவர், அவருக்கு இப்போது தனிமை வேண்டும் என்றும் அவரது உடல்நிலை அக்கறை கொண்டு விசாரிப்பது, குறிப்பாக நேரில் வந்து விசாரிப்பதை கைவிட வேண்டும் எனவும் தெரிவித்தார். அவரது உடல்நிலை பற்றி தகவல் தெரிந்து கொள்ள மருத்துவமனைக்கு வெளியே உள்ள குழுவிடம் நல்லக்கண்ணுவின் உடல்நிலை பற்றி கேட்டு அறிந்து கொள்ளலாம் என்றும் அவரை நேரில் பார்த்து நலம் விசாரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கைவிட வேண்டும் எனவும் தெரிவித்தார். எனவே வெளியிலிருந்து வந்து அவருடைய உடல் நலத்தில் அக்கறை கொண்டு விசாரிப்பதை, குறிப்பாக மருத்துவமனைக்கு அவரை நேரில் பார்த்து விசாரிக்க வேண்டும் என்கின்ற அளவிலான அந்த நிலையை கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஓமலூர் அருகே 2 பைக்குகள் மோதிய போது வேகமாக வந்த தனியார் பஸ் 2 பைக்குகள் மீதும் மோதிய விபத்தில் பெண் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. சேலம் மாவட்டம் கருப்பூர் அருகே உள்ள தட்டாஞ்சாவடியை சேர்ந்த மாதேஸ்வரி, அவரது மகள் தமிழ்ச்செல்வி ஆகிய இருவரும் மருத்துவமனை செல்வதற்காக இருசக்கர வாகனத்தில் கரும்பாலை தேசிய நெடுஞ்சாலையை கடந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த மற்றொரு மோட்டார் சைக்கிள் அவர்களை மோதி தூக்கி வீசியது. இந்த நேரத்தில் சேலம் நோக்கி வேகமாக வந்த தனியார் பஸ் 3 பேர் மீதும் மோதியது. இதில் தமிழ்ச்செல்வி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் பலத்த காயத்துடன் மாதேஸ்வரியும் பைக்கில் வந்த புளியம்பட்டியை சேர்ந்த கார்த்திக், வினோத் ஆகியோர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விபத்து தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சூழல் சுற்றுலாத்தலம் மூடப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் கோவை குற்றாலம் சூழல் சுற்றுலா எனும் வெள்ளப்பெருக்கு காரணமாக தற்காலிகமாக இன்று மூடப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு வனத்துறைக்கு முழுமையாக ஒத்துழைக்குமாறு வனத்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். கம்பம் அருகே கல்குவாரி பிரச்சினை காரணமாக வாலிபரை கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் ஈடுபட்ட 5 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள காமையகவுண்டன்பட்டி பேரூராட்சியில் அமைந்துள்ள சமுதாய கூடத்தில் கடந்த 26ஆம் தேதி இரவு சதீஷ்குமார் என்ற சசி கத்தியால் குத்தப்பட்டு படுகாயமடைந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார்.
இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த ராயப்பன்பட்டி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் கல்குவாரி சம்பந்தமாக இருந்த முன்விரோதம் காரணமாக வாலிபர் சதீஷ்குமார் என்ற சசி கத்தியால் குத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது. இதையடுத்து கொலை சம்பந்தமாக குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வந்த போலீசார் காமையகவுண்டன்பட்டியை சேர்ந்த சின்னசாமி, குரு இளகோ, அள்ளி பாலமுருகன், அமைதி ராஜா மற்றும் மணிமாறன் ஆகிய 5 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவான குற்றவாளிகளை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். சோமங்கலம் அருகே ஊபர் ஆட்டோ ஓட்டுநர் மீது ஸ்டாண்ட் ஆட்டோ ஓட்டுநர்கள் தாக்குதல் நடத்தும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. சென்னை பெரம்பூர் பகுதியைச் சேர்ந்த இம்ரான் கான் என்பவர் ஊபர் செயலி மூலம் ஆட்டோ ஓட்டி வருகிறார். இவர் நேற்று முன்தினம் காஞ்சிபுரம் மாவட்டம் இருங்காட்டுக்கோட்டை சிப்காட்டுக்கு சவாரி வந்துள்ளார். பின்னர் சென்னை செல்வதற்காக ஸ்ரீபெரும்புதூர் குன்றத்தூர் சாலை வழியாக குன்றத்தூர் நோக்கி சென்று கொண்டிருந்த போது சோமங்கலம் சிஐடி கல்லூரி அருகில் சென்னை ஏர்போர்ட் செல்ல காத்திருந்த பயணியை ஏற்றுள்ளார். அப்போது ஸ்டாண்டில் ஆட்டோ ஓட்டும் இருவர் இம்ரான் கானிடம் 500 ரூபாய்க்கு சவாரி பேசியுள்ளதை, நீ எப்படி 450 ரூபாய்க்கு ஏர்போர்ட் அழைத்து செல்வாய் என கூறி தகராறில் ஈடுபட்டு தாக்கியுள்ளனர். இச்சம்பவம் குறித்து ஸ்டாண்ட் ஆட்டோ ஓட்டுநர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இம்ரான் கான் சோமங்கலம் போலீசில் புகார் அளித்துள்ளார். சத்தீஸ்கர் மழை வெள்ளத்தில் சிக்கி திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சார்ந்த கணவன், மனைவி, குழந்தைகள் உட்பட 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் பாரண்டப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த கோவிந்தின் மகன் ராஜேஷ்குமார் என்பவர் சத்தீஸ்கர் மாநிலம் ராய்பூர் ஜகல்பூரில் கடந்த 15 வருடங்களுக்கு முன்பு குடியேறி மனைவி மற்றும் 2 பெண் குழந்தைகளுடன் அங்கேயே வசித்து வருகிறார். இந்நிலையில் ராஜேஷ்குமாரை திருப்பதி கோவிலுக்கு செல்ல குடும்பத்தினர் அழைத்ததன் காரணமாக நேற்று சத்தீஸ்கரில் இருந்து குடும்பத்தினருடன் சொந்த ஊர் திரும்பும்போது டர்பந்தனா என்ற இடத்தில் மழை வெள்ளம் காரணமாக அவர்கள் பயணித்த கார் வெள்ளத்தில் சிக்கி அடித்து செல்லப்பட்டது. இதில் காரில் பயணித்த 4 பேரும் வெள்ளத்தில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். இதையடுத்து வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டு சொந்த ஊர்களுக்கு எடுத்து செல்லப்பட்டது. முதுமலையில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழாவில் அங்குள்ள கோயிலை சுற்றி மணி அடித்தவாறு மண்டியிட்டு விநாயகரை வணங்கிய வளர்ப்பு யானையின் செயல் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் முதுமலை புலிகள் காப்பக தெப்பக்காடு யானைகள் முகாமில் விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக நடைபெற்றது. முகாமில் உள்ள விநாயகர் கோவிலில் கிருஷ்ணா என்ற யானை கோவிலை 3 முறை சுற்றி மணியடித்தவாறு வந்து பின்னர் கோவிலின் முன்பு கிருஷ்ணா யானை தும்பிக்கையை தூக்கி விநாயகர் பெருமானை வணங்கி மண்டியிட்டு தும்பிக்கையை உயர்த்தி வழிபட்டது. அப்போது விநாயகர் கோயிலின் முன்பு நிற்க வைக்கப்பட்டிருந்த மீதமுள்ள யானைகளும் தும்பிக்கையை உயர்த்தி பிளறி சத்தமிட்டு வழிபட்டன. இந்த காட்சிகளை ஏராளமான சுற்றுலா பயணிகள் பார்த்து ரசித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.